உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். Lion Arabian Dates. இப்போ அது Lion Dates. Lion Premium Dates. சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். பிகேன் பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கவிருக்கின்றோம். 12 ராசி அன்பர்களுக்கும் தனித்தனியாக பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முன்னராக பொது பலன்களை பார்க்கலாம். அந்த பொது பலன்கள் எதை கொண்டு நிர்ணயிக்கிறோம் என்று பார்க்கும்போது இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை கொண்டு. அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது? இந்த மாதம் தொடங்கும் போது அதன் பிறகு மாறக்கூடிய கிரகங்கள், இதன் வழியாக பார்க்கும்போது ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடியதிலே குரு பிரதானமாக மிதுனத்திலே தொடர்ந்து இருக்கின்றார். சனி மீனராசியிலே சஞ்சரிக்கின்றார். ராகு கும்பத்திலும் கேது சிம்மத்திலும் இருக்கின்றார். மாத கிரகங்களிலே ஏப்ரல் மாதம் தொடங்கும் போது சூரியன் மீனத்தில் இருக்கின்றார். பிறகு ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1 மேஷத்திற்கு சூரியன் வருவார். சந்திரன் தினகதியாக இருப்பதனால் அதற்கு அடுத்து வரக்கூடிய செவ்வாய் இந்த ஏப்ரல் தொடங்கும் போது கும்பராசியிலே ராகுவோடு புதனோடு கூடி நிற்கின்றார். 2வது நாளே மீனராசிக்கு சனியோடு இணைகின்றார். புதன் மாதம் தொடங்கும் போது கும்பத்தில் இருந்து ஏப்ரல் 10ஆம் தேதி போல மீனத்திற்கு வருகின்றார். சுக்கிரன் இந்த மாதம் தொடங்கும் போது மேஷராசியில் இருந்து ஏப்ரல் 20ஆம் தேதி அளவிலே 19ஆம் தேதி ரிஷபத்திற்கு வருகின்றார். இது இந்த மாதத்தினுடைய கிரக நிலை. இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது, முன்னதாக காலபுருஷ தத்துவத்தினுடைய 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாப ஆதாய ஸ்தானத்திலே நிறைய கிரகங்கள் இருந்தது. அதற்கு முன்னே 10ஆம் இடத்திலே இருந்தது. அப்போது எல்லாம் நன்றாக போய்கொண்டு இருந்தது. இப்போது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே அதிக கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அங்கு நிரந்தரமாக சனி இருக்கின்றார். பங்குனி மாதம் என்பதனால் சூரியன் இருக்கின்றார். செவ்வாய் அங்கு வருகின்றார். புதனும் வருகின்றார். அப்போது நிறைய கிரகங்கள் மறைவிடத்திலே சஞ்சரிக்கின்றது. அது ஜலராசியாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது பிரளயம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்திலே ராகுவுடைய தொடர்பு வருகிறது. ஆனால் அந்த ராகுவை குரு பார்ப்பதனால் மிகப்பெரிய தீங்காக அது ஏற்படாது. பிரச்சனை ஏற்பட்டாலும் கூட அது கட்டுக்குள்ளாக இருக்கும். 12ல் இருக்கக்கூடிய கிரகங்களிலே ஆயுட்காரகன் சனி, காலபுருஷ தத்துவத்தின் ஆயுள் ஸ்தானாதிபதி செவ்வாய், சுயஜாதகப்படி ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய லக்னத்தை உயிரை தீர்மானிக்கின்ற சூரியன், இவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அந்த ஆயுள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதிலே யாருமே மிகவும் விபரீதமான விளையாட்டுகளை இந்த மாதத்திலே செய்யக்கூடாது. போர் பதற்றங்கள் மிகுந்து இருக்கக்கூடிய இடங்களிலே இந்த ஆயுள் இழப்பு என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏற்படுகிறது. அதனால் எல்லோருக்கும் வாழ்வாதாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே பிரச்சனை ஏற்படுகிறது. அது ஜலராசி என்று சொல்லும்போது ஜலராசி வழியாக ஏற்படுகின்றது. இதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இப்போது இருக்கிறது. எல்லாமே முடிவுக்கு வரும். ஒன்று, சூரியன் மேஷத்தில் உச்சம் பெறும்போது கொஞ்சம் சரியாகும். அடுத்து குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு உச்சபலம் பெற்று இந்த 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் அடுத்து சரியாகும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக போகின்றது. இது பொதுவாக. தனியாக ஒவ்வொருவரும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயபாவம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே செலவை குறைக்க வேண்டும். செலவு செய்வதாக இருந்தால் தேவைக்கு செலவு, பிறகு தர்மத்திலே தர்மம் செய்வது என்று சொல்லக்கூடிய ஒன்றை கடைபிடிக்க வேண்டும். சிக்கனமாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவையற்ற செலவுகள், பிரயாணங்கள், ஆடம்பரமான விஷயங்கள், இதை தவிர்க்க வேண்டும். மற்றபடி எதிர்காலத்திலே நாம் காக்கப்படுவோம். இப்போது இருக்கக்கூடிய நிலை கொஞ்சம் சாதகமற்ற இருக்கின்றது. அதனால் இந்த காலத்திலே ஒவ்வொருவரும் அனுதினமும் சிவ வழிபாட்டை தங்களால் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும். பஞ்சாட்சரம் உச்சரித்து கொண்டு இருக்கலாம். சிவாலயங்களுக்கு சென்று கொண்டு இருக்கலாம். பிரதோஷ பூஜைகளை செய்யலாம். நித்தியப்படி சிவபெருமானுக்கு அவர் அபிஷேக பிரியனாக இருப்பதனால் வீட்டிலே சிவலிங்கம் விக்கிரகம் இருந்தால் அபிஷேகமும், ஆலயத்திலே ஈஸ்வரனுக்கு அபிஷேகமும் மிகச்சிறப்பாக நடைபெற வேண்டும். அந்த ஈஸ்வரன் நம்மை காத்தருள்வார். அடுத்து 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த ஏப்ரல் மாதம், அதாவது இந்த பங்குனி சித்திரை, பங்குனி மாதத்தினுடைய பிற்பகுதி பங்குனி 18லிருந்து சித்திரை 17 வரை எப்படி இருக்கப் போகிறது, சாதக பாதக விஷயங்கள், செய்ய வேண்டிய வழிபாடுகள், இவற்றை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்கள், பங்குனி மாதம் எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு தொடர்ந்து பல காலமாக சில மாதங்கள், அப்புறம் சில கிரக பெயர்ச்சிகள், இந்த ஆண்டு பிறக்கும்போது, ஆங்கில புத்தாண்டு பிறக்கும் போதெல்லாம் நல்ல பலன்களையே சொல்லிகிட்டு இருந்தோம். அப்படி தொடர்ச்சியாக உங்களுக்கு அனுகூலமான பலன் இருக்கிறது. ஏன்னா
11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அத்தனையையும் தரக்கூடியது. எதையெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய இலக்கு, லட்சியம், குறிக்கோள், ஆசை, அபிலாஷையோ அதையெல்லாம் நீங்கள் பெறுவதற்கான இடம் தான் 11ஆம் இடம். அந்த 11ஆம் இடம் வலுத்து இருக்கிறது. யாரால வலுக்கிறது? உங்கள் ராசிக்கு தர்ம கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சனியினால் வலுக்கிறது. சனி தரக்கூடிய பலன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ அண்ட் ஸ்டடி அப்படின்னு சொல்லி கிடைச்சாலும் கூட அது எப்பயுமே ஸ்திரமாக இருக்கும். இந்த ஸ்திரகாரகன், ஸ்திரவாரம் அப்படின்லாம் சனி சம்பந்தமாக நம்ம சொல்லுவோம். அதனால் நல்ல பலன்களை பெறக்கூடிய நிலையை நோக்கி நீங்கள் வந்து கொண்டு இருக்கிறீங்க. அந்த சனியோடு இப்போ செவ்வாய் இருக்கார். இப்போ பூமி யோகம் உங்களுக்கு இருக்கிறது. மனை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக அந்த முயற்சியை இந்த ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் செய்யலாம். சனி செவ்வாய் சேர்ந்துருக்கு. அப்போ அதில் வில்லங்கம் பிரச்சனை வருமானா? பிரச்சனை இருந்தாலும் கூட சரியாயிடும் உங்களுக்கு. ஏன்னா அந்த செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டால் கலத்திரஸ்தான அதிபதி உங்கள் ராசிக்கு. அப்போது மனமான ரிஷபராசி அன்பர்கள் தங்களுடைய வாழ்க்கை துணையை அந்த மனை வாங்குறீங்கன்னா அந்த சொத்தில் 2 பேரும் சேர்ந்து 2 பேர் பேர்லேயும் வாங்குற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை அவங்கள கூட்டிகிட்டு போகலாம், லோனில் அவங்க பேரை சேர்த்துக்கலாம், நாமினியாக சேர்த்துக்கலாம். ஏதோ ஒன்று நீங்கள் அவங்கள ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா போதுமானது. உங்களுக்கு அந்த மனையில் வில்லங்கமான மனையாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அது பலனை கொடுத்துரும். அதன் பிறகு அந்த 11ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனியோடு சூரியன் இருக்கார். புதன் 10லிருந்து 11க்கு வந்து சேரப்போகின்றார். அதனால் உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி திருமணம் நடக்கிறது. ரிஷபராசியில் துர்லபமாக மன வாழ்க்கை முறிவுக்கு வந்தது. வாழ்க்கை துணையை பிரிந்தவர்கள் அல்லது இழந்தவர்கள் மறுமணத்திற்கு முயற்சிக்கலாமானால் 100% பலன் தரக்கூடியதாக இந்த காலம் இருக்கிறது. அதன் பிறகு உங்களுக்கு நல்ல நண்பர்கள் வாய்ப்பார்கள். புதுசாக ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுடைய அந்த மனநிலைக்கு தகுந்த மாதிரி ஒரே வேவ்லென்த்துன்னு சொல்லுவோம்ல, ஒரே மாதிரி சிந்திக்கிறது, ஒரே மாதிரி ஆசைப்படுறது, ரசனைகள் கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாயிடுவாங்க, உங்களுக்கு கிடைச்சிடுவாங்க, நண்பர்கள் கிடைப்பாங்க. மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனை அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் இப்போது சரியாக போகின்றது. அதிர்ஷ்டவசமாக பணம் வரக்கூடிய விஷயங்கள், ஷேர் மார்க்கெட்டில் இருக்கீங்க அல்லது வேறு ஏதோ ஒரு லக்கி ட்ரா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதிர்ஷ்டம் இருந்தால் தான் இது நடக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களில் கூட இப்போ நீங்கள் பங்கு பெறலாம். ஒரு 100 பேருக்கு தான் வேலை கிடைக்கும், ஆனால் 10,000 பேர் தேர்வு எழுதுவாங்க. அதிலெல்லாம் நீங்கள் போய் கலந்துக்கலாம். இப்படி இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்ததாக இருக்கிறது. சூரியன் 12ஆம் இடத்திற்கு வருவார். அப்போ 12ஆம் இடத்திற்கு இந்த சித்திரையில் சூரியன் வருவார் இல்லையா, அவர் சுகாதிபதி, 4ஆம் அதிபதி 12ல் உச்சபலம் பெறுறதுனால கையில் காசு இருந்தால் அதை செலவு பண்ணுறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கலாம். இல்லைனா இப்போ உடனடியாக எடுக்காத மாதிரி அதை முதலீடு பண்ணிடலாம். இந்த 2த்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கங்க. அந்த 4ஆம் அதிபதி 12ல் போய் உச்சம் அடையிறதுனால ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ புது விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் மிகப்பெரிய விஷயங்கள் அப்படின்னு சொன்னாலும் கூட அதற்காக போராடி பார்க்கலாம், உழைக்கலாம். அதெல்லாம் கூட உங்களுக்கு பலன்களை தரும். அட்லீஸ்ட் அந்த முயற்சி செய்கிறதுனால சுகவீனங்கள், அதாவது உடல் உபாதைகள், அசௌகரியங்கள் ஏற்படாமல் உங்களை தற்காத்து கொள்ளலாம். இந்த மாதம் சால சிறந்ததாக அமைய நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஆஞ்சநேய சுவாமி வழிபாடு செய்யலாம்.